கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கவலை, பாரம், பிரச்சனைகளை சுமக்கிறது. நேற்று ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்களோட பிரச்சனை ரொம்ப பாரமான ஒரு விஷயம். ஒரு தாயாக அவங்க உணர்வுகளை என்னால புரிந்து கொள்ள முடிந்தது. அவங்க இல்ல, நிறைய சகோதரிகள் வருவாங்க, சகோதரர்கள் வருவாங்க. அவங்க வலி நியாயமானதுதான். அவங்களுடைய மகனை ரொம்ப ஆசையா வளர்த்திருக்கிறாங்க, செல்லமா வளர்த்திருக்கிறாங்க. திருமணம் முடிந்ததுல இருந்து 10 ஆண்டுகளா அந்த தாயிடம் அந்த பையன் என்ன செய்யல, பேசல, அன்பை காண்பிக்கவில்லை. அது அவங்க மனதுக்குள்ள வைத்து வைத்து அவங்க சரீரம் முழுவதும் அவங்களுக்கு நோயாக என்ன செஞ்சிட்டு மாறிவிட்டது. அழுகையோடு அவங்க நின்று கொண்டிருந்தாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க சத்தியத்தை அறிந்துக்கோங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. அவருடைய அன்பை சொல்லி கொடுத்து, இதுல இருக்க வேண்டாம், இந்த பாரத்தை நீங்க சுமக்க அவர் விரும்பல, இதுல ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறாரு, ஆனா நீங்க ஒரே ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? இந்த பாரத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, சுமக்க கூடாது. நீங்க சுமக்கிற வரைக்கும் அவரால் என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு அதுல விடுதலையை கொடுக்க முடியாது. இந்த பாரத்தை அவர் கையில நீங்க கொடுக்கணும். ஒரு ரூம் இருட்டாக இருக்கிறது, அந்த இருள் போகணும் அப்படின்னா, இருள் இருக்குதேன்னா போகுமா? சுவிட்ச் போட்டா போகுமா? சுவிட்ச் போட்டா என்ன செய்யும்? போகும். அது போல பிரச்சனை, அந்த பாரத்தை சுமந்து சுமந்து அந்த கவலைகள், அந்த கட்டுகள், மன அழுத்தம், அந்த சோர்வு, இதற்குள்ள நம்ம போறதை விட அந்த சிந்தனைக்குள்ள வெளிச்சத்தை அனுப்புகிறது தான் அவருடைய வார்த்தை. ஏன்னா இந்த உலகத்திற்கு அவர் ஒளியாக வந்தார், இந்த உலகத்திற்கு அவர் வெளிச்சமாக வந்தார். நீங்க மன அழுத்தத்துல, மன பாரத்துல, சோர்வுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆவியில் மாத்திரம் நமக்கு விடுதலை கொடுக்கவில்லை, அவர் நம்முடைய சிந்தனைகளை என்ன செய்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிக்கும் பொழுது, அந்த கடைசி சமயத்துல அவர் சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக ஜெபிக்கும் போது, அந்த வியர்வை ரத்தமாக வர்ற வரைக்கும் அவர் என்ன செஞ்சாரா, ஜெபித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவருக்கு எப்பொழுது வியர்வை ரத்தமாக மாறும் அப்படின்னா, ரொம்ப அதிகமான மன அழுத்தத்துக்குள்ள சென்றால்தான் அப்படி என்ன செய்யும், வரும். இந்த மன அழுத்தத்தை, இந்த டிப்ரெஷன், இந்த சோர்வு, இந்த பாரம், இந்த கவலை, இதெல்லாம் சுமக்க கூடாதுன்னா அங்கு அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார், சுமந்திருக்கிறார். அந்த ஒளி நிறைந்த வார்த்தைகளை நீங்க உங்க சிந்தனையில ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பாரத்தை அவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளுவார். அந்த வார்த்தை உங்களுக்கு அதுல விடுதலை கொடுக்கறத நீங்க என்ன செய்வீங்க, பார்க்க முடியும். இதற்கு நீங்க இடம் கொடுக்கணும். அந்த பாரத்தை அவர்கிட்ட கொடுக்க வேண்டும் என்ற இடத்தை நாம தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். நாம சுமக்கிற வரைக்கும் அவரால் என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாது. வார்த்தை சொல்லுது, நான் உன்னை விசாரிக்கிறேன். அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டு எடுங்கள்னு சொல்லல, வைத்து விடுங்கள். ஒரே முறை அவர்கிட்ட வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். அவரை நம்ம பிடித்து கொள்ளணும். அதுதான் அவர் பாரத்தை அவர்கிட்ட கொடுக்குது. அந்த கவலைய அவர்கிட்ட கொடுக்கிறது, அந்த பகுதியில கிருபை வெளிப்பட இடம் கொடுக்கிறீங்க. அந்த பகுதியில உள்ள உங்க கட்டுப்பாட்டை நீங்க தேவனிடத்தில் கொடுக்கிறீங்க. நீங்க அதை பிடித்து கொண்டு என்ன செய்யல, வைக்கவில்லை. எத்தனை பேர் அந்த பகுதியை நம்ம பிடித்து வைத்திருக்கிறோம்? எத்தனை பேர் அந்த பகுதியில நம்ம கட்டுப்பாட்டோட வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? நாம நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறோமா, இல்ல தேவனை அந்த இடத்துல செயல்பட இடம் கொடுக்கிறோமா? எத்தனை பேர் கவலைப்படுறோம்? எத்தனை பேர் பாரப்படுறோம்? எத்தனை பேர் பாரம் சுமந்துகிட்டு இருக்கிறோம்? பிரச்சனைகள் உண்மைதான், சூழ்நிலைகள் உண்மைதான். நீங்க நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் உங்களை காட்டிலும் அவருக்கு நன்றாக தெரியும். ஒரு வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும்
இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். இப்ப ஆவியானவர் உங்களோட பேசினாருன்னா நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு பதில் பேசுவார். உங்களோட இடைப்படுறத பார்க்க முடியும். உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும். உங்களுக்குள்ள உள்ள ஆவியானவருக்கு உங்களுடைய சூழ்நிலை புரியும். உங்க பாரங்களை அவர் பாதத்துல இறக்கி வைக்க சொல்லுகிறார். அதுல உள்ள உங்க கட்டுப்பாட்டை அப்படியே அவர் கையில கொடுக்க சொல்லுகிறார். நீங்க சுமக்கிற வரைக்கும் அவரால் என்ன செய்ய முடியாது? சுமக்க முடியாது. நாம நினைக்கிறோம் நம்முடைய சமாதானம், எனக்கு இந்த உறவு வந்தா எனக்கு சமாதானம் கிடைச்சிரும், இந்த உறவு வந்தா எனக்கு சமாதானம் கிடைச்சிரும், இது சரியானா எனக்கு சமாதானம் கிடைச்சிரும், என் கணவர் என் மீது அன்பு செலுத்தினால் எனக்கு சமாதானம் கிடைச்சிரும், இல்ல என் பிள்ளை என் மேல அன்பு செலுத்தினால் சமாதானம் கிடைக்கும். இல்ல, மெய் சமாதானம் அவரிடத்தில் இருக்கிறது. அதை உங்களுக்கு கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார். அந்த மெய் சமாதானத்துக்குள்ள நீங்க போகும்போது உங்க தேவைகள் சந்திக்கப்படுறத உங்களால பார்க்க முடியும். நீங்க இழந்து போனது உங்ககிட்ட திரும்ப வர்றத பார்க்க முடியும். நீங்க தொலைத்ததை நீங்க பெற்றுக்கொள்றத பார்க்க முடியும். இந்த கிருபையை அவர் உங்ககிட்ட கொடுக்க அவர் ஆசைப்படுறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, அதை உன் கட்டுப்பாட்டுல நீ வச்சிருக்காத, நீ அதை பிடிச்சுக்கிட்டு தொங்காத, அதை என்கிட்ட கொடு. நான் ஆளுகை செய்ய இடம் கொடு, நான் செயல்பட இடம் கொடு. எத்தனையோ பேர் கவுன்சிலிங் வருவாங்க. ஒரு சிலரால தாழ்மையா அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியும், ஒரு சிலர் அந்த பிரச்சனையை கொடுக்க அவங்களால முடியாது. ஏன்னா பிரச்சனை பெருசு. பிரச்சனை சிறுசு நான் சொல்லவே இல்லை, பிரச்சனை பெருசுதான், ஆழமானதுதான். உலகத்துல அதுக்கு தீர்வு கிடையாது, ஆனா அவரிடத்தில் தீர்வு இருக்கிறது, அவரிடத்துல வழி இருக்கிறது, அவரிடத்துல விடுதலை இருக்கிறது. சூழ்நிலை மாற வேண்டும் என்றால், நம் உறவுகள் மாற வேண்டும் என்றால், நம்முடைய பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால், முதலில் நாம் அதை பிடிச்சு வச்சிருக்கிறத தேவன் கையில என்ன செய்யணும்? கொடுக்கணும். முழு இருதயத்தோடு அவர்கிட்ட போறது அதுதான். எந்த பகுதியையும் நம்ம கட்டுப்பாட்டுல என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது. இத கொடுக்கறதுக்கு முதல்ல நமக்கு என்ன வேணும் தெரியுமா? அவர் மேல நம்பிக்கை வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள நான் யாருங்கிற அடையாளம் நமக்கு தெரியணும். என்னை தேவன் எப்படி படைத்திருக்கிறார் என்ற அடையாளம் தெரிய வேண்டும். எப்படிப்பட்ட இயல்போடு நான் நிற்கிறேன், தேவன் கிருபையில எனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த அன்பு உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இயல்பாகவே அந்த பாரத்தை அவர் மேல நீங்க என்ன செஞ்சிருவீங்க? வச்சிருவீங்க. இந்த பாரத்தை நம்மளால சுமக்க முடியாது. நீங்க வேதத்தை எடுத்து பாருங்க, எத்தனையோ பெண்களின் கண்ணீர்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள், தேவ மனிதர்களோட கண்ணீர்கள் தேவன் தொடைக்கிறத பார்க்க முடியும். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். நீங்க அவர்கிட்ட பேசி பாருங்க, அந்த வார்த்தைகளை தாழ்மையா ஏற்று பாருங்க, உங்களுக்கு அவர் பதில் கொடுக்கறத பார்க்க முடியும், உங்களை சரி செய்யறத பார்க்க முடியும், உங்க சிந்தனைகளை சுகப்படுத்துகிறத பார்க்க முடியும். உங்க பாரத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் விடுதலைய உங்களுக்குள்ள கொடுக்கறத பார்க்க முடியும். கட்டுண்டவர்களை விடுவிக்க அவர் வந்தார், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க அவர் வந்தார். நம்ம ஜெயில இல்ல, ஆனா இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சிறைக்குள் இருக்கிறோம். அது பிரச்சனைங்கிற சிறை, அன்புங்கிற போர்வையில சிறை, நோய்ங்கிற இடத்துல ஒரு சிறையா இருக்கலாம், மனிதர்கள் கிட்ட சிறையா இருக்கலாம். பல சிறைகளை இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வைத்து கொண்டு இருக்கிறோம். பயம், கவலை, பாரம், சோர்வு, இந்த பகுதியை அவர் கையில நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். முழு இருதயத்தோடு அவரிடத்துல செல்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளை குறித்த பாரம், கணவரை குறித்த பாரம், மனைவியை குறித்த பாரம், வேலையை குறித்த பாரம், உங்க எதிர்காலத்தை குறித்த கவலை, எல்லாவற்றையும் அவர் கையில என்ன செய்ய சொல்றாரு? கொடுக்க சொல்றாரு.
சின்ன விஷயத்தை மட்டும் நீ வச்சுக்கோ, பெரிய விஷயத்தை என்கிட்ட தானவர் என்ன செய்யல, சொல்லல. சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களால் செய்ய முடியாதது இருக்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேக்குறாரு. ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நம்முடைய வளர்த்தியில ஒரு முளத்தை என்ன செய்ய முடியாது, கூட்ட முடியாது. ஒரு முடிய நம்மளால என்ன செய்ய முடியாது, முளைக்க வைக்க முடியாது. அப்படி இருக்க நீங்கள் கவலைப்படுவது என்ன? அந்த கிருபை தான் அதுல என்ன செய்யணும், சரியாக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.